Hello friends, welcome back to Play Tamil Dub. So இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Crunchyroll தனியாக ஒரு அனிமி அவார்ட் ஷோ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க 2024ன்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் நம்ம போன ஷோ ரிலீஸ் ஆன எல்லா அனிம்ஸ்லேருந்து கன்சிடர் பண்ணி அண்ட் அவங்கள சில செட் ஆஃப் கேட்டகரிஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் அதில் என்னென்ன அனிம் எந்தெந்த அவார்ட்லாம் ஜெயிச்சிருக்கு வின் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம அனிமி ஆஃப் த இயர். ஸோ என்கிட்ட இந்த வருஷத்தில் ஒரு பெஸ்ட்டான அனிமி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 தான் வந்து என்டையர் வின் பண்ணியிருக்கு. கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது, ஏன்னா இன்னும் நிறைய அனிமிஸ் எல்லாம் இருந்திருக்கு. பட் ஓகே பரவாயில்ல, ஜுஜுட்சு கைசனுக்கு ஃபைனலி அவார்ட் கிடச்சிருக்கு. அண்ட் இன்னும் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலன்னா ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக பாருங்கள். ஏன்னா ஃபுல் டீமன்ஸ்லேருந்து அப்படியே ஆக்ஷன் பேக்காக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஸ்டோரி வைஸும் இப்போது லைக் சீசன் 1ல் ஓகே, பட் சீசன் 2ல் இன்னும் அது என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை பார்த்துடலாம். அண்ட் பெஸ்ட் அனிமேஷன் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் ஸ்லேயரோட ஸ்வாட் ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்குக்கு தான் வந்து என்டையர் அவார்ட் வின் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே, அது ஆக்சுவலாக இப்போ நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அனிமே சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி அண்ட் பயங்கரமான விஷுவல் க்ரியேட் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, நம்ம டீமன் ஸ்லேயர் தான். அவங்க தான் டாப் நாட்ஸில் இருக்காங்க குவாலிட்டி வைஸில். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டியும் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆஸ் ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு அனிம் வேணும் பார்க்கணுன்னா நீங்கள் டீமன் ஸ்லேயர் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம சீசன் 1 தமிழ் டப்பில் கிடையாது. அண்டு அதனால் நிறைய பேர் இன்னும் டீமன் ஸ்லேயர் பக்கம் போகாமல் இருக்கீங்க. ஆனால் மிச்சம் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் டப் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தானே, அது அப்படியே நீங்கள் சப்டைட்டில்ஸ் இல்லைனா இங்கிலீஷ் டப்டோடையும் பார்த்துட்டு மிச்சம் இதெல்லாம் அப்படியே நீங்கள் இதை Crunchyroll ஆப்பில் வித் தமிழ் டப்டோட என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பெஸ்ட்டு கண்டினியூ சீரீஸில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, நம்ம ஒன் பீஸ் தான். ஏன்னா அவங்க தான் பர்ஃபெக்டாக கண்டினியூவோட லைக் அந்த ஸ்டோரி எப்போத்துலேருந்து ஆரம்பித்தாங்க இன்னும் கூட கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கும் அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வாங்குறாங்க இந்த மாதிரி பெஸ்ட்டு கண்டினியூன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து வெறும் Crunchyroll சைட்லேருந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு லைக் வேர்ல்டு வைடில் ஒரு பிக்கஸ்டான அனிமியோட பிளாட்ஃபார்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா Crunchyroll தான் ஒஃபிஷியலி. ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் லீகலைஸ்டாக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம இல்லையாலும் இந்தியாவிலும் இங்கே தான் இப்போ லீகலைஸ்டாக வந்து வித் தமிழ் டப்லாம் பண்ணியும் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெக்கமெண்டட் ஒன் பீஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் அது அவார்ட் தந்து வர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி கைஸ், ஏன்னா ஸ்டோரி அதில் அவ்வளோ பெருசாக இருக்குது. அண்டு அதை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட்டாக மூவ் பண்ணி வந்திருக்காங்க. அவ்வளோ வருஷமாக அந்த ஃபேஸையும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க, ஃபேன் பாப்புலாரிட்டியும் மெயின்டைன் ஆகிருக்கு. அண்ட் கியர் 5 இன்னும் லைக் அந்த அந்த உலகத்தை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு ஸ்டோரி லைனில் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பெஸ்ட்டு ரொமான்ஸ் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஹொரிமியா த மிஸ்ஸிங் பீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அனிம் இருக்குது. ஸோ நானும் இதை பார்த்தது கிடையாது, பட் நோட் பண்ணி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா ரொமான்ஸ் கேட்டகிரி மோஸ்ட்லி வந்து நான் அவ்வளோ மூவிஸே பார்க்க மாட்டேன், சீரீஸும் அதே தான். ஏன்னா ரொமான்ஸ் கேட்டகிரி இருந்தால் அது கொஞ்சம் பொறுமையாக லேட்டராக பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைப்பேன். அண்ட் அதே தான் நம்ம அனிமி சைட்லையும். ஸோ இது வரைக்கும் நானும் அனிமியில் ரொம்ப லைக் மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன் ரொமான்ஸ் கேட்டகிரியில், பட் என்கிட்ட அனிமியை பார்த்தது கிடையாது. ஸோ இதை நோட் பண்ணி வேணால் வச்சுக்கேன், லேட்டராக நம்ம பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம போச்சி த ராக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு அனிம் இருக்குது. ஸோ இது என்ன கேட்டகிரி பெஸ்ட்டு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னா ஆக்சுவலாக ஆர்டினரியான லைஃப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அனிமிலையும் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஃபேண்டசி கான்செப்டாகவும் இல்லை வேறு ஏதோ அடிஷ்னல் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ நார்மலாக இதுதான் வந்து ரியல் லைஃப்பில் வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு அனிமியை உருவாக்குவாங்க. அதுக்கு தனி ஒரு கேட்டகிரியே வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அனிமே சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கேட்டகிரிஸ்லாம் இருக்கும். ஒரு ரீகார்னேஷன் சொல்லிட்டு ஒரு தனி கேட்டகிரியே இருக்குது. அண்ட் இந்த லைக் இதில் பெஸ்ட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் நம்ம போச்சி த ராக்குன்னு கண்டிப்பாக இதையும் நம்ம நோட் பண்ணி வாங்கலாம். ஏன்னா நானும் இதெல்லாம் இன்னும் பார்க்கல, ஜஸ்ட் பார்க்கலாம், ஏன்னா வின் பண்ணியிருக்கு. அண்ட் பெஸ்ட்டு ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா நம்ம சுசுமே கண்டிப்பாக சொல்லுவேன். லைக் சுசுமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நிறைய பேர் இன்னும் கூட கேட்டு ப்ரோ எப்போ ப்ரோ அது நம்ம ஒரிஜினல் நெட்டில் வந்து ரிலீஸ் ஆகும்னு. பட் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இன்னும் நெட்டில் ரிலீஸ் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் இது ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகும்போது மூவியை பார்த்துட்டேன். சீரியஸ்லி வர்த் வாட்சிங்காக இருக்கும். பயங்கரமான ஒரு விஷுவல், மியூசிக்கல் அண்ட் நல்ல ஒரு எங்கேஜிங்காக இருந்திருக்கு படம். ஸோ ஆல்ரெடி லைக் இந்த மூவியோட கிரியேட்டர்ஸ் நிறைய மூவிஸ் நம்ம பார்த்துருக்கேன். அண்ட் அதனால தான் என்கிட்ட இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிக்கிறா வெயிட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி டெஃபினெட்லி பெஸ்ட்டு ஃபிலிமில் அதுக்கு அவார்டு கிடச்சதில் எந்த டவுட்டும் இல்லை.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பெஸ்ட் அனிமி சாங்லன்னு ஒரு கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஐடால்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது ஃப்ரம் அஷினோகோ அனிமில் சைட்லேருந்து தான். ஸோ நார்மலாகவே அனிமே லைக் உங்கள் ஒரு ட்ரெடிஷன் ஆட்டம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக பாட்டு இருக்கும். இன்ட்ரோ சாங்காக இருக்கலாம், இல்லை நடுவில் சில செக்மெண்ட்லேயும் நிறைய சாங்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சைட்லலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது, அது கொஞ்சம் இப்போ தான் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. பட் நம்ம இந்தியன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூவினா அதில் ஒரு 2-3 பாட்டாச்சும் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் எக்கச்சக்கமான பாட்டு இருக்கும், பட் இப்போ வந்து மூவிஸில் கண்டிப்பாக ஒரு 2-3 பாட்டாச்சு வைப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அனிமே சைட்லேயும் வந்து கண்டிப்பாக ஒரு பாட்டு இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இன்ட்ரோ சாங் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி ஹை ப்ரிஃபர்ட் பண்ணுவாங்க. அண்டு அதுலேயும் தனி ஒரு ரெக்கனைசேஷன் இருக்குது அதுக்கு. லைக் இன்ட்ரோ சாங்கை வச்சு தான் என்டையர் அனிமையை ஜட்ஜே பண்ணுவாங்கன்னு கூட சொல்லலாமே. ஸோ அதனால் இதுவும் கொஞ்சம் ஒரு ஹை இம்பார்ட்டண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக அவார்ட்ஸ் தராங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் ஃபைனல் சீசனோட ஃபைனல் சாப்டர் ஸ்பெஷல் 1ல் தான் வந்து என்டையர் இது வின் பண்ணியிருக்கு. ஸோ பெஸ்ட்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோட ஒரு பிஜிஎம் தான். லைக் அந்த மியூசிக் எங்கேஜிங்காக இருக்கும் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு லைக் விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஸோ அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். சில இதெல்லாம் நம்மளே மோட்டிவேட் பண்ணி விட்ருவாங்க, லைக் நம்மளும் வாடா சண்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்த்தாக தான் இருந்திருக்கு இந்த வின்னு கூட. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பெஸ்ட்டு காமெடி கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 1 தான் இப்போ வின் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்ரெடி பார்த்து இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியும் நம்ம கிரன்ச்சிரோல் ஆப்பில் தமிழ் டப்டோடையும் ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக பாருங்கள். நானும் இனிமேல் தான் அதை பார்க்க ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா அது காமெடி கேட்டகிரி அண்டு அனிமே சைட்லேருந்து காமெடி ஹியூமரும் சூப்பராக இருக்கும். ரியலி சொல்கிறேன். நம்ம ஒன் பஞ்ச் மேன் எடுத்துக்கோங்களேன், அது எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ஷனாக இருந்தாலும் அதுக்கு ஈவனான ஒரு காமெடி ஹியூமர் உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்டு அதனால் நான்லாம் சைத்தாமா ஃபேனு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் இது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி இப்போ நல்லபடியாக தான் இருக்குது, ஹை ரேட்டிங்கில் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அனிமேன்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு தனி கேட்டகிரியே இருக்குது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா படி டேடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அனிமி இப்போ தான் நியூவாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த அவார்ட் தந்திருக்காங்க. ஸோ இது என்ன ப்ரோ ஒரிஜினல் அனிமேனா மேபி புதுசாக யூனிக்கான ஸ்டோரி இல்லை டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டோடு கொண்டு வந்திருப்பாங்க. மேபி சின்ன கிரியேட்டராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும். ஸோ அதுக்கும் தனி ஒரு ரெகனைசேஷன் ஆகட்டும் தான் இந்த படி டேடிஸ்ன்னு. ஸோ பார்ப்போம் இது கூட எப்படி இருக்குன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் வந்து அவங்களே தனியாக லைக் அவங்க தான் என்டையர் பெரிய லைப்ரரியே வந்து வச்சுருக்காங்க எல்லா அனிமேஸோட. ஸோ அதனால் அவங்க தனியாக இந்த மாதிரி அவார்ட் ஷோலாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் வேர்ல்டு வைட் ஸ்கேலில் நீங்கள் பார்க்கும்போது கிரன்ச்சி ரோல் கொஞ்சம் பெரிய லெவலான ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் ரிலீஸ்க்காக தான். ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி அனிமே அவார்ட் ஷோ கண்டக்ட் பண்ணுறது டோட்டல் ஒர்த் அண்டு அது கரெக்டாக தான் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இன்கேஸ் இதில் ஏதாச்சும் அனிமே லைக் ப்ரோ எது ப்ரோ பெஸ்ட் அண்ட் எது பார்க்கலான்னு யோசிச்சிருந்தீங்கன்னா லைக் இந்த அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டாப் மோஸ்ட்டான ரேட்டட் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. அண்டு நானும் நம்ம ஒன் பீஸை முடித்தா தான் வேறு அனிமே சைட்லேயே போவேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் வானோ உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்கேன்னா அதனால வேறு எந்த அனிமையும் என்னால் பார்க்க முடியாமல் இருக்கேன். ஸோ அதையும் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வேறு எக்கச்சக்கமான அனிம்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பொறுமையாக கவர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.